இந்த தாத்தா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர கொல்ல வரக்கூடிய ரீப்பர்ஸோட பேட்ச் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மெடல் மாதிரி ஃபுல்லாவே வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. சோ அது மாதிரி இருக்க சமயத்துல ஒரு ரீப்பர் வந்து பாத்தீங்கன்னா இவரோட உயிரை எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. இந்த டைம் அசைன்மெண்ட் அவங்களோட வீட பாத்துறாரு. அதே போல வீட்டோட கதவை தட்டும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டேன், நீங்க வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடும் போது சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீப்பரை இன்வைட் பண்றாரு. இன்வைட் பண்ணது இல்லாம இந்த டைம் காஃபி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா மேல இருந்து அப்படியே வந்து அவர் கொல்றதுக்காக இவரு ட்ரை பண்றாரு. சோ இப்ப இவரை துரத்திட்டே வந்து பாத்தீங்கன்னா ரீப்பர் போறாரு. அந்த இடத்துல ஒரு இடத்துல கயிறு கட்டியிருக்காங்க, அதுல மிஸ் ஆறாரு. பட் அதுல இருந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சிடுறாரு. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இதே போல அவர் தொத்திட்டு ஓடிட்டே இருக்கும் போது கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கட்டையெல்லாம் வந்து அவர் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கீழே தள்ளி விட்டுறாரு. அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து தப்பிச்சிடுறாரு. சரி என்னதான் பண்றது, கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய எல்லா ட்ரிக்குமே வந்து தோத்து போயிடுது. கடைசியா வந்து அந்த ரிப்பர் இவர் சாகடிக்க போறாருன்னு நினைக்கிற சமயத்துல அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட இன்னொரு ட்ரிக் வந்து தெரியுது. என்னன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு ட்ரெயின் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ட்ரெயின்ல ஒரு கயிறு போய் மாட்டி இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ரீப்பரோட கால் கடியில இருந்து ரீப்பர் அது கூட்டிட்டு போயிடுது. சக்சஸ்ஃபுல்லா இந்த டைம் ரீப்பர் கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாரு.